அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்கள் உரிமை இயக்கம் தலைவர் டி சத்யநாராயணன். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பற்றி பேசணும்னா, ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி T7 காவல் நிலையம் இன்ஸ்பெக்டர் தனம்மாள் அவங்க ஒரு 4-5 கம்ப்ளைண்ட்டு ஒரே பர்டிகுலர் நபர் மேலே இருக்குது. அந்த பர்டிகுலர் நபர், அவர் பேர் வெங்கடேசன் அப்படின்றவர், மோரையில் இருக்கார். அவர் மேலே எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க சரியான ஆக்ஷன் எடுக்கிறதில்ல. ஸோ அதை விலக்கி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போடுறோம். இதை தொடர்ந்து நாங்கள் ரிட்டு போடுறதோ இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கிட்ட அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ அது மாதிரி நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைய தேதிக்கு அவங்க அந்த அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டு வெங்கடேசன் என்கிற அக்யூஸ்டு மேலே இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைன்றது இந்த வீடியோவோட சப்ஜெக்டு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்னா, அந்த மோரை பாபா நகர் எக்ஸ்டென்ஷன் மோரை வில்லேஜில் ஒரு ரிட்டையர்டு டிஆர், அவர் பேர் மாயகிருஷ்ணன், அவருடைய இடம் அது. அந்த இடத்துல வெங்கடேஷ்ன்ற தனி நபர் கடந்த நவம்பர் மாதம், அதாவது அவர் இல்லாதப்போ, அங்கே வாட்ச்மேன் இருக்கார் அந்த இடத்துக்கு, இல்லாதப்போ ஒரு புல்டோசர் எடுத்துகிட்டு ஒரு 10 பேர் ரவுடிகளை கூட்டிகிட்டு அந்த காம்பவுண்ட் வால்லாம் இடிச்சிட்டார் வெங்கடேசன். இடித்து தரமட்டமாக்கிட்டு கேட்டால் இது ஏன் இடம்னு சொல்கிறாரு. இப்போது பொது அறிவு, காமன் சென்ஸ் உள்ள லா அபைடிங் சிட்டிசன், சட்டத்தை மதித்து நடக்கிற ஒரு சராசரி குடிமகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த மாதிரி நேரங்களில் இப்போ நம்ம இடத்த ஒருத்தர் ஆக்கிரமிச்சுக்கிட்டான் அப்படின்னாக்கா அவனை ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி அவன் போய் கேட்கணும், இது ஏன் இடம், நீ எப்படி ஆக்கிரமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிவில் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி எவிக்ட் பண்ணுறது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, ஆர்டிகல் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. சரி, இந்த மாதிரி என் இடத்த செவரெல்லாம் இடிச்சுட்டார் அப்படின்னு போன நவம்பரில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். வெங்கடேசன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். மோரையில் இருக்கும் வெங்கடேசன், அவர் ப்ரொவிஷன் ஸ்டோர் கூட வச்சுருக்காரு. அது எனக்கு சரியாக தெரியல, விபு ப்ரொவிஷன்ஸ் நினைக்கிறேன். ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்காரு லோக்கலில். அவருடைய மோடஸ் ஆப்பரண்டியே இதுதான். எந்த இடம்லாம் இப்போ இது ஆள் பக்கத்தில் இல்லை அப்படின்னு நோட் பண்ணி அந்த இடத்துலாம் இந்த இடம் எந்துன்னு சொல்லி ஒன்று காம்பவுண்ட் போட்டிருந்தா எடுத்துகிட்டு போய் புல்டோசரை வச்சு இடிக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதே இடத்த காலியாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்த என்ன பண்ணுவார்னா காம்பவுண்டு போடுவார். இவரே செலவு பண்ணி காம்பவுண்ட் பண்ணுவார். இது லேண்ட் கிராபிங், நிலத்தை அபகரிக்கிறதுக்கான ப்ரொஃபஷனல் அப்ரோச். இது லேண்ட் கிராபிங் அவர் பண்ணுறார். அவர் இது தொழில்னு சொல்கிறதா, இது ஹாபின்னு சொல்கிறதா, இதோட ஒரு நேச்சர்னு சொல்கிறதா எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், மாயகிருஷ்ணன் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட டைட்டில் டீடு கிளியர் டைட்டில் இருக்குது. 2008 25 வருஷமாக இவரோட பொசஷனில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இருந்தாலும் திடீர்னு போன வருஷம் அவர் என்ன பண்ணுறாரு, புல்டோசர் வச்சு இடிக்கிறாரு. மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா போன வருஷம் நவம்பரில் என்ன பண்ணாங்க, தனம்மாள் மேடம் இன்ஸ்பெக்டர் T7 காவல் நிலையம், மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எப்படி டிசி கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி ஏசி கிட்ட போய் மனு கொடுத்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்புறம் எஃப்ஐஆர் போட்டாங்க. சரி, என்னடா இது ஆச்சரியமாக இருக்கு, எஃப்ஐஆர் போட்டாங்களே அப்படின்னு பார்த்தாக்கா ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது எஃப்ஐஆர் போட்டு. இது ஒரு சாதாரண கேஸ் இது, ஓகேங்களா. இந்த கேஸுக்கு இது வரைக்கும் ரிப்போர்ட் அவங்க ஃபைல் பண்ணலை, ஓகேங்களா. இது வரைக்கும் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணல. சரி, நாங்கள் அம்பத்தூர் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணி வெங்கடேசன் மேலே இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். கேஸ் நம்பர் இருக்குது, கேஸ் ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கு, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. வெங்கடேசன் கவுண்டர் ஃபைல் பண்ண, இன்னும் கவுண்டர் ஃபைல் பண்ணல, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்டு அம்பத்தூரில். இப்போ இது இப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் வெங்கடேசன் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ரவுடிகளை அனுப்பி 2 கார் எடுத்து உள்ளே நிப்பாட்டி இது ஏன் இடம் எடுக்க முடியாதுன்னு சொல்லி உள்ளே விட்டுருக்காரு. இதையும் நாங்கள் தனம்மாள் மேடம்க்கு நோட்டிஃபை பண்ணோம். ஆனால் அது அவங்க அதை பற்றி பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல. நம்ம இந்த பெட்டிஷனர், அதாவது பாதிக்கப்பட்ட நபர் போனால் கூட அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் டிசி கிட்ட போவீங்களே, கமிஷனர் கிட்ட போவீங்களா, நீங்கள் அங்கேயே போய் பார்த்துங்க அப்படின்னு அவங்க ஓப்பனாக அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ நான் டிசி கிட்ட போகிறதுக்கும் கமிஷனர் கிட்ட போகிறதுக்குன்னா எதுக்கு இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருக்கணும். T7 காவல் நிலையத்தை இழுத்து மூடிடலாம். எனக்கு தெரிஞ்சு T7 காவலன்னு இவங்க வந்தது பிறகு மிகப்பெரிய அட்டூழியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எவன் அக்யூஸ்டோ, யார் மசில் பவர் லோக்கலில் இருக்கோ அவனுக்கு தான் துணை நிற்கிறாங்க தவிர இந்த மாதிரி அக்ரிவிடு பார்ட்டி பாதிக்கப்பட்ட நபருக்கு இவங்க துணை நிற்கிறது இல்லை. இதே மாதிரி இதே வெங்கடேசன், இதே அக்யூஸ்டு இன்னொரு
இன்னொரு பிரச்சனையில் இன்னொருத்தருடைய இடத்த அபகரிக்க போனப்போ கூட இவங்க எஃப்ஐஆர் போடலை. நாங்கள் போய் பெட்டிஷன் கொடுத்து மனு கொடுத்து இயக்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் கமிஷனர் வாசல் சொன்ன பிறகு போட்டாங்க. ஆனால் இந்த எஃப்ஐஆர் போடுறதெல்லாம் சும்மா ஒரு டிலே டாக்டிக் மாதிரி. எஃப்ஐஆர் போட்டு தூரமாக ஒரு ஓரமாக குப்பையில் போட்டுற வேண்டியது. 2 எஃப்ஐஆர் போட்ட ஒரு நபர் எவ்வளோ தைரியமாக துணிஞ்சு அடுத்தவங்க இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு பாருங்கள். சிவில் கேஸு பெண்டிங்கில் இருக்குது. அதில் நாங்கள் வந்து அட்வொகேட் கமிஷனருக்கு பெட்டிஷன் போட்டு நாங்கள் கோர்ட் ஆர்டரோட அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி அட்வொகேட் கமிஷனர் தலைமையில் தான் இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணணும். இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க திடீர்னு, இப்போ நாங்களே இவங்களை சர்வேயர் கூப்பிட்டு அளக்குற போலீஸுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் வந்து சர்வேயர் கூப்பிட்டு அளக்குறது தான் போலீஸோட வேலையா? ஒரு இடம் ஒருத்தர்கிட்ட பீஸ்ஃபுல் பொசிஷனில் 25 இயர்ஸாக இருக்குது. இட் இஸ் எ சிவில் மேட்டரு. அதையும் தாண்டி ஒரு ரவுடி கும்பல் வந்து புல்டோசர் வச்சு இடித்து இடத்த ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுதுன்னா அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், மிஸ்சீஃபாக இருக்கட்டும், இன்டிமிடேஷனாக இருக்கட்டும், எந்த செக்ஷன் அப்ளை ஆகுதோ அதில் வந்து நடவடிக்கை எடுக்கணும். எஃப்ஐஆர் போட்டாங்க, அது வந்து ஒரு வாட்டர் டவுன் செக்ஷன். சும்மா கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டு தூக்கி தூரம் போட்டாங்க. அந்த கிரிமினல் ட்ரெஸ்பாஸுக்கே இவங்க ரிப்போர்ட் ஒன்றும் ஃபைல் பண்ணல. இவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணலாம், நாங்கள் இந்த ஆட் பண்ண செக்ஷன்ஸே வந்து தவறுன்னு சொல்லி நாங்கள் வந்து மேல்முறையீடு போகிறதுக்கு வெயிட் பண்ணுறோம். இவங்க பார்க்க வேண்டிய வேலை, இந்த வேலை ரிப்போர்ட்டே ஃபைல் பண்ணல. நம்ம என்ன சொல்லுது, லா வந்து 90 டேஸ்க்குள்ளே ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறது கணக்கு. டெலிபரேட்டாகவே இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காமல் 1 வருஷமாக சும்மா இருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகுது, அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதாவது ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. இது வந்து டோட்டலி இல்லீகல். பாயிண்ட் நம்பர் 1. இப்போ ரீசெண்டாக மறுபடியும் இந்த ரீசெண்ட் கிரிமினல் ட்ரெஸ்பாஸு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறாங்க தவிர, ஆனால் இடத்த அளக்கும் பொழுதோ எல்லாமே அவங்க வெங்கடேசன் கூட நின்று தான், வெங்கடேசன்ற தனிநபர் அக்யூஸ்டுக்கு தான் ஃபேவராக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஃபுல் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. அது எல்லாம் தெரிஞ்சு தான் நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். நான் வந்து அஃப்கோர்ஸ் இப்போ இவங்க மேலே இந்த மாதிரி தனி போலீஸ் அதிகாரி மேலே நான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியோ இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி போனால் பிரச்சனை முடிஞ்சிருமா அப்படின்னாக்க அது வேறு கொஷன் மார்க்குன்னு வச்சுங்களேன். ஆனால் எங்கள் கடமை போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லி இன்ஸ்பெக்டர் தனம்மாள் மேலே டிபார்ட்மெண்டல் என்கொயரி பண்ணி அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதோ அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி பண்ணணுன்றது எங்களுடைய இது. அதற்கான மனு நான் இன்னும் கொடுக்கல. இன்னும் 2-3 டேஸில் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி கொடுப்பேன். இப்போ எனக்கு இது பெரிய நம்பிக்கை இல்லை. ஓகே, போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில் யாராவது ஒரு மெம்பர் நல்ல நாணயமான ஆளாக இருந்தால், கன்சர்ன்டான பர்சன் இருந்தால், லா அபைடிங் சிட்டிசன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க இன்ஸ்பெக்டர் தனம்மாள் மேலே, T7 காவல் நிலையம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அவங்க நினைக்கலாம், சரி எனக்கு உயர் அதிகாரம் இருக்காங்க, ஏசி இருக்காங்க, டிசி இருக்காங்க, இவங்க எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணாங்க, இவங்க என்ன இந்த பெரிய இயக்கம் என்ன பண்ணிடுவான், மாயகிருஷ்ணன் என்ன பண்ணிடுவாங்க, சத்யநாராயணன் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கட்டும். நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் பணிவோட. நன்றி, வணக்கம்.